மகாபாரதம் விஜய் டிவியில் பார்த்தவங்களுக்கு இது பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த 60 years 1000 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குமோ, ரொம்ப அந்த லேசர்ஸு, ரோபோட்ஸ் அதெல்லாம் மேபி ஃப்யூச்சரில் எப்படி இருக்குமோ அது காமிச்சிட்டு மறுபடியும் கிருஷ்ணர் பிறந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதை தான் காமிச்சிருக்கிறாங்க. கரெக்டாக இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து இப்போது 2024ன்னு அப்படி சொல்லி எடுத்திருந்தாங்கன்னா சுத்தமாக செட்டாக இருக்காது. அவங்க அதிலே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்கி 290 சம்திங் ஏதோ 298 சொல்லிட்டு அப்படி இருக்கும் போது அந்த காலத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு மணி மைண்டாக ஓடிட்டுருக்கோம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ அங்கே அது அவங்களே மனுஷங்களை அடிமையாக்கி இன்னொரு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் தண்ணி, மரம், லைக் அதெல்லாம் நேச்சுரலாக இல்லாமல் அன்நேச்சுரலாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்படி தானே ஆகும். ஸோ அது ரொம்பவே ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. லைக் நம்ம வந்து மகாபாரத்தில் வந்து அஸ்வத்தாமனை வந்து எனிமியாக பார்த்தோம். இதில் அவர் தான் ஹீரோ. ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு புரியும். கர்ணர் இல்லை, கிருஷ்ணர் ஏன் அஸ்வத்தாமனுக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்தாருன்னு தெரியல. அப்படி ஒரு சாபம் அவர் கொடுத்ததுனால தான் 6000 வருஷம் கழித்து அஸ்வத்தாமன் வந்து காப்பாற்ற முடியுது. ஸோ ரொம்பவே ரியாலிட்டியாக்காக தான் இருக்குது. செம்மையாக கனெக்ட் ஆகுங்க. நான்லாம் வந்து ஏதோ விஜய் ரஜினி வர மாதிரி கத்திட்டு லைக் அந்த நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்களோடவே ட்ராவல் ஆகிறோம். நான் கூட லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் வந்து துரியோதனன்னு நினச்சேன். பிகாஸ் அஸ்வத்தாமனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு துரியோதனன் தான். பட் இதில் செம்ம ஒரு ட்விஸ்ட்டுங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று வந்திருக்கு. அது கனெக்ட் ஆகுது நமக்கு தான், கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. ஐயோ ரொம்பவே அது ரொம்ப கரெக்டாகவே கொண்டுட்டு வந்திருக்காங்க. லைக் நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ அதை நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இருக்கிற இது இடத்துல சுத்தமாக செட்டாக இருக்காது. அவங்க ஃப்யூச்சர் தான் காமிக்கிறாங்க. தண்ணி எல்லாமே வந்து ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம எப்படி ஃபாரின் போகிறோன்னு சொல்லிட்டு ஏங்குறோம், அந்த மாதிரி தான் அவங்க வேறு பக்கம் போகணுன்னு ஏங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அதுதான் கிருஷ்ணர் பிறக்கக்கூடாதுன்னு எப்படி கம்சர் தடுத்தாரோ அந்த மாதிரி இப்போது லேசர்ஸ் வச்சு தடுக்கிறாங்க. மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் தெரியும் கிருஷ்ணர் பிறக்கிறாரா இல்லையான்னு. சுப்ரீம் யாஸ்கின் கேரக்டர்ல கமல் சார் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் எப்படி மேடம்? அவரோட கேரக்டர் ஆமாம் அவரோட கேரக்டர். பட் எனக்கு வந்து அதை வாய்ஸ் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். பார்ட் 2ல் தான் தெரியும் நமக்கு. பிகாஸ் அவர் இல்லாமல் ஆக்டிங்லேருந்து எல்லாமே ஓகே தான். பட் பார்ட் 2ல் தான் அவரோட ஸ்டைலில் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டைலில் தான் தெரியும். பட் படம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி நான் ரொம்ப மகாபாரதம் ஃபேன். சின்ஸ் 2013 நான் ஈவன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து நான் மகாபாரதம் ஃபேன். இப்போ என் பையனுக்கு 5 வயசு ஆச்சு, இன்னமும் நான் மகாபாரதம் ஃபேன் தான். இப்போ கூட என்னோடய யூடியூப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட கர்ணர் இறந்து போன சீனை பார்த்து அழுதவன் நான். ஸோ எனக்கு பர்சனலி இந்த படம் ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மாதிரி எபிக்ஸ் படம் நான் எடுக்கலாம். பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாரும் ஹிஸ்ட்ரிஸ் எபிக்ஸ் யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏஷியன்ட் மூவியாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்ட் பார்ட்டுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க இதை பார்த்து? ஐயோ நான் PS2க்கு கூட வெயிட் பண்ணேன். பட் எனக்கு நான் அந்த ரிட்டர்ன் பைன்னு சொல்லிட்டு போட்டோன்னே ஐயோ படம் முடிஞ்சிருச்சா என்னடா இதுங்கிற மாதிரி தான் ஆச்சு. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. நாளைக்கே வந்தால் கூட வந்து பார்ப்பேன். நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்து கல்கி ஓகே முடிஞ்சிடும், தீபிகா படுகோன் கிருஷ்ணரை பெற்றுடுவாங்கன்னு நினச்சேன். அங்கே என்னடானா ரிட்டர்ன் பை இப்படின்னு போட்டுட்டாங்க. அப்போது மறுபடியும் இன்னொரு பாட்டுக்கு நான் அது தெரியாமல் தான் வந்து பார்த்தேன். மேபி தெரிஞ்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஒரு ஷாக் இருந்திருக்காது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் நான் எத்தனை இயர் வெயிட் பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு. கண்டிப்பாக எடுக்கணும். சும்மா வந்து இதில் என்னங்க இருக்குது, ரேப்பு கொலை கேஸ் அது அந்த மாதிரி படம் இப்போது இருக்கிறத அவங்க படமாக எடுக்கிறாங்க. பட் ஓகே. பட் இது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குதுனால நார்மல் இது தான். கிருஷ்ணர் எதுக்கு சாபம் விட்டார்? 6000 வருஷத்துக்கு முன்னாடி சாபம் விட்டது அவர் தெரியாமலே விட்டுருப்பார். கரெக்டாக அதே மாதிரி தானே நடந்திருக்கு. ஆனால் அவர் சாபம் விட்டதுனால தான் இன்றைக்கி அஸ்வத்தாமன் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இட்ஸ் ஆல் யூனிவர்ஸ் கிருஷ்ணர். இது வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான படங்கள் வரல. ஏன்னா சொன்ன மாதிரி ஃபுல்லாமே ரேப்பு இதே மாதிரி படங்கள் தான் எடுத்துருக்காங்க. ஸோ இது மாற்றிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நம்ம சினிமாவில் மாற்றிக்காமல் பயப்படுறாங்க. என்னன்னா இப்போது எனக்கு பிடிச்ச படம் என் தம்பிக்கு பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன் பிடிக்கலன்னா அவனுக்கு மகாபாரதம் தெரியாது. மகாபாரதம் தெரியாதவங்க வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா என்னடா படம் அப்படி தான் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மகாபாரதமும் கிடையாது. கொஞ்சம் சினிமாவும் இருக்குது, அட் த சேம் டைம் எப்பிக்கும் இருக்குது. அப்படி இருந்தாலுமே மகாபாரதம் தெரிஞ்ச என்னால் நான் என்ஜாய் பண்ணுறேன். என் தம்பி என்ஜாய் பண்ணுவானா?
என்ஜாய் பண்ண மாட்டான். அவனுக்கு என்ன விஜய் வரணும், ஹீரோ ஆக்ஷன்ஸ் டைலாக் பேசணும். ஸோ ஜென்ரேஷன் கேப், இட்ஸ் ஆல் அபவுட் ஜென்ரேஷன் கேப் இருந்தாலுமே நம்ம கற்றுக்கணும். ராமாயணம் சரி, மகாபாரதம் சரி, அது உண்மையை போய் வாட் எவர் இட் இஸ் தெரிஞ்சுக்கோங்க. லைக் மகாபாரதமே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு சொன்ன ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு என்ன நிலாவில் போய் ஆயா இட்லி சுட்டாங்க நம்ம என்ன பார்த்தோமா? பட் எல்லா ஆயாங்களும் எல்லா அம்மாச்சிங்களும் நமக்கு அது சொல்கிற கதை தான். தெரிஞ்சுக்கணும். இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் தான் இருக்குது. நம்ம ஒரு படத்தை வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் வந்து நமக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. சாங்கு கானா பாடலுங்கிறது கிடையாது. நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுல தான் இருக்குது. நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி படங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கே. இது லைக் அவங்க மகாபாரதம் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6000 வருஷம் கழிச்சு இருக்குது. பட் மகாபாரதத்துலேயே இன்னும் எத்தனையோ எபிக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். ராமாயணம் எடுக்கலாம். பார்க்குறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. எடுக்கிறதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நாங்கள் இருக்கோம். நாங்களே கூட ப்ரமோட் பண்ணி பார்க்கவும் வைப்போம். ஸோ எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். ஆமாம் ஆமாம் நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து இப்போ வந்து நார்மலாகவே கேஜெட்ஸ்லாம் பேசுது. ஹாய் சீரீஸ், கூகுள் சீரீஸ், அது வந்து அந்த காலத்துலங்கிற போது அது இட்ஸ் லைக் நார்மல். அது வந்து அதுதான் சொல்கிறேன் இல்லையா, ராமாயணத்தோட அந்த அவங்க லைக் அதுலேயும் ஒரு மகாபாரதம் போர் மாதிரி வச்சுருக்காங்க. சேம் எனக்கு அந்த மகாபாரதம் போல் தான் ஃபீல் ஆச்சு. அதில் என்ன வில் வித்த லைக் காண்டிபம் அந்த மாதிரி ஏந்தி பிரம்மாஸ்தானம் அந்த மாதிரி வேண்டி சண்டை போட்டாங்க. இங்கே லேசர்ஸ் வச்சு சண்டை போடுறாங்க. அதுதான் வித்தியாசம். அதுதான் சொல்கிறேன், அவங்க வந்து உஷாராக வந்து 2009-80 680 சம்திங் ஏதோ வச்சுட்டாங்க. அதுதான். அப்போ அந்த காலத்தில் நம்ம அப்படி தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போவே பாருங்கள், வீடியோ கால் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் வந்து சிம்பிளாக பிறந்த குழந்தைய 1 வருஷத்துக்கு காமிக்கவே மாட்டாங்க, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரெக்னென்சியே வந்து மாதம் பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. அப்போ இந்த காலத்தில் இதே வந்து நம்ம ஆயாங்களாம் சொன்னாங்கன்னா, என்னோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோவே அலௌடு இல்லைங்க. ஆனால் இப்போ எல்லோரும் எடுக்கிறாங்க. லைக் 5 இயர்ஸில் இப்படி ஒரு மாற்றம். அப்போது 200 வருஷம் கழிச்சு அது ரொம்பவே நம்ப முடியாது. ஐய அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நார்மல் தான். அந்த இயருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா சிங்க் ஆகுது. பார்க்கலாம், இன்னொரு வாட்டி கூட போய் பார்க்கலாம். ஸோ நான் வந்து மகாபாரதம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மேபி இட்ஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம் ஃபிலிம் மாதிரி இருக்குது. சனாவோட மியூசிக்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு இந்த படத்துல? ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டமான படம். ஆமாம், சந்தோஷ் நாராயணன் அதுக்கு உயிர். ஆமாம் கண்டிப்பாக. அதாவது வந்து இதில் வந்து இந்த சாங் வந்து இல்லை பெருசாக சொல்கிற அளவுக்கு வந்து இந்த மெலோடி சாங் இப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் அந்த சீனுக்கு வந்து ஆப்டாக இருக்குது. அவர் பிரபாஸ் வரும்போது அந்த ஒரு பிஜிஎம் அது தெரியுது பாருங்கள். இந்த பிஜிஎம்னா பிரபாஸ்க்கு தான், இந்த பிஜிஎம்னா அஸ்வத்தாமனுக்கு தாங்கிறத வந்து நம்ம கனெக்ட் ஆனால் தான் அந்த மியூசிக் வின்னு நம்ம கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலி வந்து மகாபாரதம் நம்ம போனோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 hours ஃபிலிம். அதில் வந்து நம்ம எல்லாருக்கும் செப்பரேட்டாக நம்ம கொடுக்க முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி அவங்க வந்து அதை கனெக்ட் பண்ண விதமே எப்படி தெரியும்னா, லைக் ஃப்ளாஷ்பேக் அஸ்வந்தாமன் அந்த இன்னொரு உயிர் வந்துருச்சுங்கிறத உணரும் போது அந்த ஒரு இப்படி போயிட்டு இப்படி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க. அது இட்ஸ் லைக் ரியலி கனெக்டிவிட்டி தான். அந்த சீனே அப்படி கனெக்டிவிட்டியாக தான் இருக்குது. பட் சீனுன்னு சொல்லிட்டு எதுவும் வைக்கல. சீனுன்னு சொல்லி வச்சுருந்தா தான் போர் அடிச்சிருக்கும். நம்மளை வந்து அவங்க இப்படி வந்து பார்க்க வச்சாங்க. அந்த சீனுங்கிற போது நமக்கு உடனே நமக்கு என்ன ஆகும், ரீகால் ஆகும். நம்ம மகாபாரதம் பார்த்ததுனால ரீகால் ஆகும். ஸோ சீன்ஸ் வைக்கல, லைக் இப்படி வந்துட்டு போகிற மாதிரி நம்மளை வந்து பேக் கொண்டுட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கமல் யாருன்னு கடைசியிலே தெரியல, அதுதான் ஒரே இது. கமல் எந்த ரோல் பண்ணுறாரு அப்படின்னு மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. அப்படியா? ஆக்சுவலாக அர்ஜுனன் அப்படி ஒரு காமிச்சார்ல, நான் அவர் தான் இவர் நினச்சேன். பட் யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல கடைசியில். நல்லா பண்ணியிருந்தார். ஒரு புது டைப்பான ஒரு மூவி மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ. பிரபாஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு மணி ஓரியன்ட் கேரக்டராக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் அப்புறமா அந்த கர்ணனோட இன்சிடென்ட்ஸ் அவருக்குள்ளே வரும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. மோசமாக இல்லை, இப்போ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இல்லை, நார்மலாக இருந்துச்சு.
ஓகே ப்ரோ, கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் ஓவர் இருக்கு, தளபதி ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு படத்துல. அது நான் நோட்டீஸ் பண்ணல ப்ரோ. படம் எப்படி பாருங்க? நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படம்? அந்த கடைசி சீனில் நல்லா இருந்துச்சு. இதுல வந்து நிறைய விஎஃப்எக்ஸ்லாம் காட்டியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ம். சரி, உங்களுக்கு பிடிச்ச சீன், இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னா அது என்ன பிடிச்சி? அந்த லாஸ்ட் சீன். லாஸ்ட் சீன் இல்லையா? எஸ். சரி, ஃபைட்லாம் வருது இல்லையா? ஆ பிடிக்கும். படம் ஓகே, பிடிச்சிருச்சு. பிரபாஸ் கேரக்டர்லாம் எப்படி bro? ரொம்ப பிடிச்சிருச்சு, பரவாயில்ல. எப்படி கொண்டு போயிருக்காங்க படத்தை? விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி ப்ரோ? நல்லா பண்ணிட்டு இருந்தேன். நான் 3D ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தேன். ஓகே, ஓவராலாக ஒர்த்தா அந்த படம்? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஓகே.